ശ്ലോകം 56. അർദ്ധമാത്രാസ്ഥിതാ നിത്യ യാനുച്ചാര്യാ വിശേഷദാ ത്വമേവ സാ ത്വം സാവിത്രീ ത്വം ദേവി ജനനീ പരാ. അർദ്ധമാത്രാസ്ഥിതാ നിത്യ യാ അനുച്ചാര്യ വിശേഷദ ത്വം ഏവ സാ ത്വം സാവിത്രീ ത്വം ദേവി ജനനീ പരാ. யா இந்த நித்ராதேவி அர்த்தமாத்திராஸ்தித அர்த்தமாத்திரையில ஸ்திதி பண்ணுறவளாக்கும் நித்தியுமாக்கும். அர்த்தமாத்திரா ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி, நித்தியான அழிவில்லாத தேவி, எப்பவும் இருக்கா. அர்த்தமாத்திரை சொன்னனாக்கா ஸ்வராட்சரம் அ ஆ இப்படி எல்லாம் இருக்கிற இந்த ஸ்வராட்சரங்கள் சேராத்த அவஸ்தை. வியஞ்சனாட்சரங்கள் அப்படிங்கிறதாக்கும் இந்த அர்த்தமாத்திரா அப்படிங்கிற அக்ஷரங்கள். வியஞ்சனம் ச அர்த்தமாத்திரகம். க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ஃப ப ப ம இப்படி இருக்கே. அதுல ஸ்வராட்சரம் சேராதக்கி இக்கு இக்கு சி டு இப்படின்னு அதாக்கும் இந்த அர்த்தமாத்திரா அக்ஷரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. விசேஷதா அனுச்சாரியா ஹ்ரஸ்வமாயிருக்கிற அக்ஷரங்களால அ அப்படிங்கிற அக்ஷரங்கள், தீர்க்கமாயிருக்கிற அக்ஷரங்களால ஆ அப்படிங்கிற அக்ஷரங்கள், அதே மாதிரி புளுதஸ்வரங்கள் அ அதோடு கூடிட்டு இன்னொரு அ ചേർത്ത அது புளுதஸ்வரம். இப்படி இருக்கிற ஸ்வரங்களால தேவிய உச்சரிக்கிறதுக்கு சாதிக்காது. தேவியோடு யதார்த்த ஸ்வரூபம் அர்த்தமாத்திரையாக்கும். துரிய அவஸ்தையில இருக்கிற யோகிகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அர்த்தமாத்திரையில அல்லாதக்கு தேவிய உச்சரிக்கிறதுக்கு யோகிகளுக்கு மட்டும்தான் சாதிக்கும். அதாக்கும் இங்க சொன்னது. பிரணவஸ்வரூபத்தை பகவான் தத்தாத்திரேயன் இப்படி சொல்லியிருக்கார். அகார உகார மகாரங்கள் அப்படிங்கிறது சத்குண ரஜோகுண தமோகுண ரூபங்களாக்கும் அப்படின்னும், அர்த்தமாத்திரை அப்படிங்கிறது யோகிகளால பிராபிக்கிறதுக்கு சாதிக்கிற நிர்குணமாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காந்தார ஸ்வரமாக்கும் அது. அந்த அர்த்தமாத்திரை சஹஸ்ரார பத்மத்துல எறும்பு சரீரத்துல ஊர்ந்தானா எப்படி இருக்குமோ அதனோட ஸ்பர்ஷம், அதே மாதிரி சஹஸ்ரார பத்மத்துல யோகிகளுக்கு அதை அனுபவிச்சு தெரியலாம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. யா நித்ராதேவி அர்த்தமாத்திராஸ்திதா அர்த்தமாத்திரையில ஸ்திதி பண்றவளாக்கும், நித்யா அழிவில்லாதவளாக்கும், விசேஷதா அனுச்சாரியா
அர்த்தமாத்திரையில அல்லாதக்கு தேவியை உச்சரிக்கிறதுக்கு சாதிக்காது அப்படி இருக்கிற தேவியாக்கும் சா துவம் ஏவ அப்படி இருக்கிற அம்பாள் சாவித்ரி துவம் காயத்ரி தேவியும் அம்பாள் தான். தேவி பரா ஜனனித்துவம் உலகத்தில் இருக்கிற சாதாரண அம்மகள் எல்லாம் குழந்தைகளை பிரசவிப்பா. எல்லா அம்மகளுக்கும் அப்பாற்பட்டவளாக்கும் தேவி அப்படின்னு அர்த்தம். அதாக்கும் பராஜனனி. உலகத்தில் இருக்கிற மாதாக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தேவி, உலகத்துக்கே மாதாவா இருக்கிற தேவி அப்படின்னு அர்த்தம். பிரம்மா தேவிய ஸ்துதிக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். சாவித்ரி அப்படின்னாக்கா சவிதாவு தேவதையா இருக்கிற காயத்ரி மந்திரம் அப்படின்னு அர்த்தம். அந்த காயத்ரி மந்திரமும் தேவிதான், சந்தியா காலவும் தேவிதான். அதே மாதிரியே பிரணவஸ்வரூபமா இருக்கிறதும் தேவிதான் அப்படின்னு எல்லாமாக்கும் பிரணவஸ்வரூபிணியா இருக்கிற தேவி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாக்கும் தேவிய பிரம்மா ஸ்துதிக்கிறார். ஸ்லோகம் 57. பிரம்மாவோடு ஒரு பகலாக்கும் கல்பம், அதே மாதிரி பிரம்மாவோடு ராத்திரியாக்கும் நைமித்திக பிரளயம். பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகங்களாக்கும். ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இப்படி இருக்கிற 4 யுகங்கள் சேர்ந்ததாக்கும். எல்லா கல்பகாலங்களிலேயும் அம்பாள்தான் இந்த பிரபஞ்சத்தை தரிக்கிறதும் சிருஷ்டிக்கிறதும் பரிபாலிக்கிறதும் கடைசியில சம்ஹரிக்கிறதும் எல்லாம் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. त्वयैदद्धार्यते सर्वं त्वयैदत्सृज्यते जगत् त्वयैदत्पाल्यते देवी त्वमस्यन्ते च सर्वदा. त्वया एतद् धार्यते विश्वं त्वया एतद् सृज्यते जगत् त्वया एतद् पाल्यते देवी त्वम् अस्सि अन्ते च सर्वदा. தேவி त्वया தேவி உங்களால ஏதது ஜகத் சிருஜ்யதே இந்த ஜகத்து இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படுறது. त्वया ஏதது பால்யதே அம்பாளே உங்களால இந்த பிரபஞ்சம் பரிபாலனம் செய்யப்படுறது. துவம் அம்பாளே நீங்கள் அந்தே அச்சி பரிபாலனம் பண்ணின இந்த பிரபஞ்சத்தை கடைசியில சம்ஹாரம் பண்ணவும் செய்யறர், இல்லாம பண்ணவும் செய்யறர். சர்வதா ச இப்படி மறுபடியும் மறுபடியும் त्वया ஏதது விஸ்வம் தாரியதே அம்பாளால இந்த பிரபஞ்சம் தரிக்கப்படுறது. பிரளய காலத்துல சூக்ஷ்ம ரூபத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வதும் அம்பாள் தன்னோட கர்ப்பத்துல ஸ்வீகரிக்கிறார். அந்தம் சொன்னனக்கா பிரளயம், அச்சி சொன்னனக்கா சாப்பிடுறது. பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வதும் அம்பாள் சிருஷ்டிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வதையும் தனக்குள்ள ஒன்னாக்கி தீர்க்கிறா அம்பாள். பிராமி சக்தியா இருக்கிற அம்பாளால
பிரம்மாவோடு சக்தி ஸ்வரூபமாக இருக்கிற அம்பாளால் இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படுறது. வைஷ்ணவி சக்தியாக இருக்கிற மகாவிஷ்ணுவோடு சக்தியாக இருக்கிற தேவியால் இந்த பிரபஞ்சம் பரிபாலனம் செய்யப்படுறது. ரௌத்ரி சக்தி ஆயிட்டு பரமசிவனோடு அந்த ரௌத்ர பாவத்தில் இருக்கிற சக்தி ஆயிட்டு இந்த பிரபஞ்சம் கடைசியில சம்ஹாரம் செய்யப்படுறது. அதுக்கப்புறமா இந்த சம்ஹாரம் செய்யப்பட்ட இந்த பிரபஞ்சம் பிரளய சமயத்துல தேவிக்குள்ள அடங்கி நிற்கிறது. എന്നിട്ട് பிரம்மாவோடு அடுத்த கல்பத்துல மறுபடியும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் கண்டினியூ ஆகிறது. அதாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 58. ஜகத் ஸ்வரூபிணியாக்கும் தேவி அப்படின்னும் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு பிரம்மாவுக்கு சக்தி கொடுக்கறது தேவியாக்கும் அப்படின்னும் இந்த உலகத்துக்கு பரிபாலனம் பண்றதுக்கு மகாவிஷ்ணுவுக்கு சக்தி கொடுக்கறது தேவியாக்கும் அப்படின்னும் அதே மாதிரி ருத்ரனுக்கு சம்ஹாரம் பண்றதுக்கான சக்தியை கொடுக்கறதும் தேவியாக்கும் அப்படின்னும் பிரம்மா தேவியை ஸ்துதிக்கிறார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்மங்களில ரஜோகுணம், சத்குணம், தமோகுணம் இப்படி இருக்கிற 3 குணங்களால கர்மங்கள் செய்ய வைக்கிறது தேவிதான் அப்படின்னு பிரம்மா இங்க அம்பாள் கிட்ட சொல்லி அம்பாளை ஸ்துதிக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். விசிருஷ்டௌ சிருஷ்டிரூபாத்வம் ஸ்திதிரூபாச பாலனே ததா संहृदि रूपान्ते जगदोऽस्य जगन्मये. विसृष्टौ सृष्टिरूपा त्वं स्थितिरूपा च पालने तदा संहृदि रूप अन्ते जगदोऽस्य जगन्मये. जगदः अस्य जगन्मये. जगन्मये त्वं ஜகத்ரூபிணியாயிருக்கிற அம்பாளே நீங்கள் அஸ்ய ஜகதஹா இந்த பிரபஞ்சத்தோடு விசிருஷ்டவ் ரொம்ப ரொம்ப விசேஷமாயிருக்கிற சிருஷ்டியில சிருஷ்டி ரூபா சிருஷ்டி ரூபிணியாயிருக்கள். பாலனே ஸ்திதி ரூபா பாலனத்தில பரிபாலனத்தில ஸ்திதி ரூபையாயிருக்கள். ததா அந்தே அப்படி கடைசியில சம்ஹிருதி ரூபாச்சா சம்ஹார ரூபையாயிட்டும் இருக்கிற. சிருஷ்டிக்கும் பரிபாலனத்துக்கும் சம்ஹாரத்துக்கும் சக்தி அப்படிங்கிறது நீங்களாக்கும். உங்களோட சக்தி இல்லைன்னா என்னால சிருஷ்டிக்கவும் முடியாது, மகாவிஷ்ணுவால பரிபாலனம் பண்றதுக்கும் முடியாது, ருத்ரனால சம்ஹாரம் பண்றதுக்கும் முடியாது அப்படின்னு அம்பாளை ஸ்துதிக்கிறார் பிரம்மா. ஸ்லோகம் 59. महाविद्या महामाया महामेधा महास्मृति महामोहाज भवति महादेवी महासुरी. महाविद्या महामाया महामेधा महास्मृति महामोहा च भवति महादेवी महासुरी. महाविद्या பரபிரம்ம தத்துவம் அப்படிங்கிற ஞான வித்யை அப்படிங்கிறது அம்பாள் தான்.
அகம் பிரம்மா அஸ்மி, தது துவம் அசி, தத்துவமசி, இப்படி இருக்கிற மகா வாக்கியங்களிலேருந்து உண்டாகிற ஞானம். அப்படி இருக்கிற அந்த பரபிரம்ம தத்துவம் அப்படிங்கிற ஞான வித்யை அப்படிங்கிறது தேவியாக்கும், அதாக்கும் மகாவித்யா அப்படின்னு சொன்ன அர்த்தம். மகாமாயா, மகாவித்யை அப்படிங்கிறது அத்வைத ஞானம், மகாமாயா அப்படிங்கிறது துவைத ஞானம், ரெண்டு அப்படிங்கிற பாவம். மகாவித்யை அப்படிங்கிறது ரெண்டு அல்லாத ஒன்று அப்படிங்கிற பாவம், அத்வைத பாவம். மகாமாயை அப்படிங்கிறது ரெண்டு அப்படிங்கிற துவைத பாவம். பரபிரம்மத்தை மறைச்சு பிடிச்சுண்டு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சம்சார சக்கரத்துல நம்மளை தள்ளி விடுற சக்தியும் இந்த மாயாதேவி தான் அப்படின்னு சொல்லப்படுறது. நம்மளோட சரீரமாக்கும் நம்ம அப்படிங்கிற போதம், துவைத பாவத்தை நமக்கு உண்டாக்குறது இந்த தேவியாக்கும். நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ சைதன்யத்தை மறைச்சு பிடிச்சுண்டு துவைத பாவத்தை உண்டாக்குற தேவி அப்படின்னு அர்த்தம். மகாமேதா, நமக்குள்ள புத்தியாயிட்டு இருக்கிற தேவி அப்படின்னு அர்த்தம். மகா ஸ்மிருதிஹி, ஸ்மிருதி ஜனனகா வேத வித்யை, தர்மசாஸ்திரங்கள், அதுவும் தேவிதான் அப்படின்னு இங்க பிரம்மா தேவிய துதிக்கிறார். மகாமோகா, அஜ்ஞானம் அப்படிங்கிற இந்த ஞானத்தை முழுகடிக்கிறதும் தேவிதான். ராகத்துக்கு ஆசிரியமா இருக்கிற சம்சார சக்தியை கொடுக்கறதும் தேவிதான் அப்படின்னு பிரம்மா ஸ்துதிக்கிறார். மகாதேவி, இந்திரன், வருணன், அஸ்வினி தேவர்கள், சூரியன், இப்படியெல்லாம் இருக்கிற எல்லா லோகபாலர்களுக்கும் கர்மஸ்வரூபமா இருக்கிற தேவி அப்படின்னு அர்த்தம். மகாதேவ பத்னி ஆயிட்டும் இருக்கிற தேவி அப்படின்னு அர்த்தம். மகா அசுரி, ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு, இப்படி இருக்கிற அசுர ஸ்வரூபத்தில் இருக்கிற அந்த சக்தியும் தேவிதான் அப்படின்னு அர்த்தம். பிரம்மாதிகளையும் மோகிப்பிக்கிற அவித்யா சக்தியும் தேவிதான். அதே மாதிரி ஞான சக்தியும் தேவிதான். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ற சர்வசக்தியும் தேவிதான். அதே மாதிரி அசுர சக்தியும் தேவிதான் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 60. இந்த பிரபஞ்சத்துல காணற சர்வத்துக்கும் காரணமாய் இருக்கிற தேவி, சத்குண ரஜோகுண தமோ குணங்களை பிரகடனப்படுத்துற தேவி. பிரம்மாவோடு ஒரு பகல், அதாக்குமே கல்பம். பிரம்மாவோட ராத்திரி அப்படிங்கிறது நைமித்திக பிரளயம். அதே மாதிரி பிரம்மாவோடு அந்த கடைசி ராத்திரி மன்வந்தர பிரளயம். இந்த டைம்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப இருட்ட
அந்தகாரத்தை உண்டாக்குற தேவி. பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறது 14 மனுக்கள் ஆட்சி பண்ற காலகட்டமாக்கும். அந்த மனுக்களோடு ஆட்சியோடு கடைசியிலேயாக்குமே நைமித்திக பிரளயம் உண்டாகிறது. சம்சார சக்கரத்துல முங்கி தப்பீண்டு சம்சாரிகளை வட்டம் கறக்கிற தேவி. தேவியை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகத்துல பிரம்மா தேவியை ஸ்துதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரகிருதிஸ்த்வம் ஹி சர்வஸ்ய குணத்ரய விபாவினி காலராத்ரேர் மகாராத்ரேர் மோகராத்ரேச்ச தாருணா. பிரகிருதிஹி த்வம் சர்வஸ்ய குணத்ரய விபாவினி காலராத்ரிஹி மகாராத்ரிஹி மோகராத்ரிஹி ச தாருணா. திரிகுணங்களாலேயாக்குமே இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் நமக்கு பிரகடமாயிட்டு காணறது. சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் ஈக்குவலான அவஸ்தையாக்கும் பிரளயம். இந்த திரிகுணங்களுக்கு மாற்றம் சம்பவிச்சாக்குமே துவைத பாவத்துல எல்லாம் வேற வேற பிரகடமாகிறது. சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்துக்கு ஒரு மாற்றம் சம்பவிக்கிறது அலை உண்டாகிறத அந்த அலையும் சமுத்திரமும் வேற வேறையாக்குமோ அப்படிங்கிற துவைத பாவம் தோணுறது. சொர்ணம் அப்படிங்கிறது இருக்கு, அந்த தங்கத்தை பலவிதமான நகைகளா செய்யறோம், வளையாயிட்டும் மாலையாயிட்டும் கம்மலாயிட்டும் செய்யறோம். அப்ப நமக்கு அந்த சொர்ணத்தை மறந்தே போயிடுறோம். அந்த ஆபரணங்களை தான் நமக்கு கண்ணுக்கு திடீர்னு ஞாபகத்துக்கு வருது. அப்ப ரெண்டாயிட்டு நமக்கு அது காணறதுக்கு சாதிக்கிறது, சொர்ணம் வேற ஆபரணங்கள் வேற அப்படின்னு. இந்த திரிகுணங்களாலேயாக்கும் இப்படி எல்லாம் வேற வேற பிரகடமாகிறது. துவைத பாவத்துல எல்லாம் இருக்கிறது. இந்த சத்குண ரஜோகுண தமோகுண பாவங்களில் எல்லாம் இருக்கிற சக்தி அம்பாளாக்கும் அப்படின்னாக்கும் பிரம்மா தேவிய ஸ்துதிக்கிறார். குணத்ரய விபாவினி அப்படின்னு தேவிய ஸ்துதிக்கிறார். குணங்களை அதாவது சத்குணம் ரஜோகுணம் தமோகுணம் குணங்களை வேற வேற ஆக்கிட்டு ஸ்தாபிக்கிறவள் தேவி அப்படின்னு சொல்றார் பிரம்மா. சத்குணம் ஞானத்துக்கும் சுகத்துக்கும் சத்குணம், அதே மாதிரி ராகத்துக்கு ஆசக்தி ஆக்ரகங்களுக்கும் துக்கத்துக்கும் காரணம் ரஜோகுணம், அதே மாதிரி இருக்கிறத இல்லாம பண்றதுக்கும், அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு அட்ராக்ஷன் உண்டாகிறதுக்கும் காரணம் தமோகுணம். மோகத்துக்கும் அதே மாதிரி இருக்கிற விஷயத்தை மறைக்கிறதுக்கும் காரணம் தமோகுணம். இப்படி இருக்கிற குணங்கள் எல்லாம் பிரகிருதி தர்மங்களாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. சர்வஸ்ய பிரகிருதிஹி எல்லாத்தோடும் அந்த பிரகிருதி அப்படிங்கிறது துவம் தேவிதான். காலராத்திரி மகாராத்திரி காலராத்திரியும் மகாராத்திரியும் தேவிதான். காலராத்திரி அப்படிங்கிறது நைமித்திக பிரளயம். ஒரு கல்பம் முடிஞ்சு 14 மனுக்களோடு ஆட்சி முடிஞ்சு பிரம்மா தூங்க போற அந்த நைமித்திக பிரளயம். 1000 சதுர்யுகமாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு பகல், அதே மாதிரி 1000 சதுர்யுகங்களாக்கும் பிரம்மாவுக்கு ராத்திரி. அந்த 1000 சதுர்யுகங்களாயிருக்கிற பிரம்மாவோட ராத்திரிக்கு பேராக்கும் காலராத்திரி. மகாராத்திரி அப்படிங்கிறது பிரம்மாவோடு கடைசி ராத்திரி, பிரம்ம பிரளயம் அப்படின்னு அர்த்தம். பிரம்மாவுக்கு 100 வயசு ஆகிறதையாக்கும் அந்த பிரம்ம பிரளயம் உண்டாகிறது. மோகராத்திரி அப்படிங்கிறது அஜ்ஞானமாக்கும். மோகராத்திரிக்கு ஒரு பரிகாரமே கிடையாது, அத இல்லாம பண்றதுக்கே சாதிக்காது.
இது எல்லாமே துவம் ஹி அம்பாள் தான் அப்படின்னு பிரம்மா இங்க அம்பாளை ஸ்துதிக்கிறார். மோகராத்திரி அப்படின்னாக்கா செய்யக்கூடாத ஒரு விஷயம், ஆக்ரஹத்தால செய்யலாம் அப்படின்னு தோணற அஜ்ஞானம், அது பரிகாரம் இல்லாததாக்கும். அதுல இந்த அஜ்ஞானத்துல நம்ம முங்கி தப்பி நடக்கிறோம். அப்படி இருக்கிற எல்லாத்துக்கும் காரணம் தேவிதான் அப்படின்னு இங்க பிரம்மா தேவிய ஸ்துதிக்கிறார். ஸ்லோகம் 61. त्वं श्रीस्त्वमीश्वरी त्वं ह्रीस्त्वं बुद्धिर्बोधलक्षणा लज्जा पुष्टिस्तदा तुष्टित्वं शान्ति क्षान्तिरेव च. त्वं श्रीस्त्वं ईश्वरी त्वं ह्रीस्त्वं बुद्धिः बोधलक्षणा लज्जा पुष्टिः तदा तुष्टिः त्वं शान्तिः क्षान्तिः एव च. ஸ்ரீஹி துவம் லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறது தேவிதான். ஈஸ்வரி துவம் பரமேஸ்வர பத்னியா இருக்கிற ஈஸ்வரியும் தேவிதான். மகாவிஷ்ணு பத்னியா இருக்கிற லக்ஷ்மி தேவியும் தேவிதான். ஹ்ரீஹி துவம் லஜ்ஜா அப்படிங்கிறதும் தேவிதான். செய்யக்கூடாத ஒரு விஷயம் செய்யறதுக்கு யோசனை பண்ணறத, அதை செய்யக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு லஜ்ஜையோடு கூடிட்டு நிக்கிற அந்த லஜ்ஜா ஸ்வரூபம் அதுவும் தேவிதான். போதலட்சணா புத்திஹி திருடமான நிச்சய புத்தியும் தேவிதான். லஜ்ஜா புஷ்டிஹி செய்யக்கூடின விஷயங்களில தெரியாத விஷயங்கள் இருக்கிறத அதனால நாணிக்கோணி நிக்கிற அந்த லஜ்ஜை, அதே மாதிரி புஷ்டி வளர்ச்சை துக்கம் எல்லாம் தேவிதான். ததா அப்படியாக துஷ்டிஹி சாந்தி சாந்திஹி ச துவம் ஏவ சந்தோஷமும் மனசமாதானமும் பொறுமையும் எல்லாம் தேவிதான். லக்ஷ்மி தேவியும் மகேஸ்வர பத்னியும் லஜ்ஜையும் திருடமான புத்தியும் செய்யக்கூடின விஷயங்களில இருக்கிற அஜ்ஞானத்தால இருக்கிற துக்கமும் வளர்ச்சியும் தேவிதான். இப்படியாக சந்தோஷமும் மனசமாதானமும் பொறுமையும் அம்பாள் தான் அப்படின்னு பிரம்மா தேவிய ஸ்துதிக்கிறார்.